Welcome students. This video deals with stopping by woods on a snowy evening. Written by Robert Frost, 9th standard unit 1 poem Samacheerkalvi and also TNPSC exam. Let me see the Tamil explanation of the poem Stopping by woods on a snowy evening. Robert Lee Frost. Robert Lee Frost, it is a full name of Robert Frost. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன் வீடியோவில். இப்போ நம்ம பார்க்க போகிறது போயம், மெமரி போயம். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். Whose woods these are, I think I know. His house is in the village, though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. Robert Frost, who is the speaker of the poem அப்படின்னாக்க ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நம்ம மீனிங்கை பார்க்கலாம். Whose woods these are, I think I know. இந்த காடு யாரோடது, யாருடைய காடு, யாருடைய ஃபாரஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும் இது யாரோடது, இந்த ஃபாரஸ்ட் யாருக்கு கூறியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதான் சொல்கிறார், ஐ திங்க் ஐ நோ. அவர் நினைக்கிறாரு இந்த ஃபாரஸ்ட் யாரோடையதாக இருக்கும், எனக்கு தெரியும் இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ், தோ ஹி வில் நாட் see me stopping here. கண்டிப்பாக அவர் வீடு வந்து வில்லேஜில் தான் இருக்கணும், இங்கே அவர் இருக்க மாட்டார். He will not see me stopping here. நான் இங்கே இருக்கிறத அவர் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் தனியாக இங்கே இருக்கேன் இல்லையா, அவர் என்னை பார்க்குறது வாய்ப்பே இல்லை. அவருடைய வில்லேஜில் தான் இருப்பார். இந்த இடத்துல ஹீன்றது ரெஃபர்ஸ் டு ஓனர் ஆஃப் த வுட்ஸ். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த காடு இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஓனர் யார் இருக்குது அப்படின்னாக்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தக்காரர். அவர் தான் இங்கே ரெஃபர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவரை தான் வில்லேஜில் இருப்பார், நான் இங்கே இருக்கிறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் ஆர்த்தர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இந்த போயமை கேட்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நம்ம வாக் பண்ணுற மாதிரி, இப்போ ஹாலிவுட் மூவியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த போயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லிசன் பண்ணுங்கள். அப்போது அவர் வில்லேஜில் இருப்பார், கண்டிப்பாக அவர் பார்க்க மாட்டார் நான் இங்கே நிறுத்தியிருக்கிறத அப்படின்னு சொல்கிறார். டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. இந்த ஃபாரஸ்ட்டு காடு முழுவதும் எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக அப்படியே பனிகள் படர்ந்து. வின்டர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது, ஹாலிவுட் மூவி. தோர் அந்த படத்தில் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த மூவி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னாக்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோவி ஈவினிங்கே தான் இருக்கும், நிறைய ட்ரீஸஸ்லாம் பார்க்கலாம். அப்போது எனக்கு தெரியும் இந்த ஃபாரஸ்ட் யாரோடதுன்னு எனக்கு தெரியும், அவர் இங்கே இருக்க மாட்டார், அவர் வில்லேஜில் தான் இருப்பார், நான் இங்கே நிற்கிறது அவர் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. என்ன ஒரு அழகாக இருக்குது இந்த இடம், மிகவும் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பனி நிறைஞ்சிருக்குது, பனி படர்ந்த இந்த அழகு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர், பட் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அப்படி பாருங்கள், இந்த ரைம் ஸ்கீம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே செட் பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ இது வந்து கவிதை புனைகிறவங்களுக்கு அது வந்து கை வந்த கலை. ரொம்ப டேலண்டட் பொயட்லாம் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க, குயர் நியர் இயர். ஏன்னா இந்த மாதிரி பொயட்டிக் லைன்ஸ் செட் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப ஒரு அந்த கஷ்டம். அந்த மாதிரி நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படியே கை வந்தவராக இவர் இருக்கார். ரொம்ப டேலண்ட்டாகவும் இந்த போயமை எழுதியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போடும்போது. அப்போது நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸு இதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்கலாம். செகண்ட் சேனலில் பாருங்கள். அதாவது நான் இந்த ஹவுஸ் அங்கே இருக்கு இல்லையா, மை லிட்டில் ஹார்ஸ் குதிரை, அவர் ரைட் பண்ணிட்டு வந்து அந்த குதிரையை சொல்கிறாரு. மஸ்ட் திங்க் இட் குயர்னால் ஆல்ரெடி நம்ம மீனிங் பார்த்துருப்போம் என்ன அப்படின்ட்டு. இந்த இடத்துல குயர் அப்படின்னா அவர் அந்த குதிரை வந்து நினைக்கிது என்ன ஒரு விந்தை, என்ன அற்புதமாக இருக்குது, ஏன் இங்கே நிறுத்தியிருக்காரு. டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர், பக்கத்தில் எந்த வீடுமே இல்லையே,
எது பக்கத்தில் எதுவுமே வீடு இல்லை, ஆனால் இங்கே நிறுத்தியிருக்கிறாரு. ஒரே விந்தையாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஏன் நிறுத்தியிருக்காரு, இங்கே எதுக்காக நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரை நினைக்கிறதா அந்த திஸ் இஸ் யூஸ்டு ஹியர் பர்சானிஃபிகேஷன். அதாவது வந்து ஒரு குதிரை வந்து பேசுமா அப்படின்னா பேசாது, ஆனால் அந்த இடத்துல பேசுகிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன் குதிரை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். மை லிட்டில் ஹார்ஸ், மயில் என் அன்பு குதிரை, மை லிட்டில் சில்ட்ரன்ஸ், மை லிட்டில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டில் அன்பாக வளர்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். அப்போ இந்த இடத்துல அதைத்தான் சொல்கிறாரு ஆத்தர். என்னுடைய குதிரை நினைக்கிது, என்ன நினைக்கிது அப்படின்னா, ஏன் நம்ம ஓனர் வந்து அதாவது நம்ம முதலாளி நம்ம போயிட்டுருக்காருலையே அவரை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன் இங்கே நிறுத்திருக்கிறாரு, பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் இல்லையே, அதுவும் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், அதுவும் எங்கே வந்து நிறுத்திருக்காருன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உறைஞ்ச பனி ஆறு ஓடிட்டு இருக்குது, அந்த பீச்சஸ் எல்லாம் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த பக்கம் ஃபாரஸ்ட் இருக்குது, அதுவும் இந்த வருஷத்தில் இப்படி ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங் டைமில் கொண்டாந்து இப்படி நிறுத்திருக்கிறாரு. அதாவது இமேஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு ஹியர் இமேஜரி. இந்த டார்க்கஸ்ட் ஈவினிங், ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த ஈவினிங் டைமில், இந்த வருஷத்தில் ரொம்ப இந்த இருள் நிறைந்த இந்த சாயந்தர வேளையில் ஏன் கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணுறதா போயட் சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த 2 ஸ்டான்ஸாகவும் தமிழ் மீனிங் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் கூட பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ, தோ, ஸ்னோ, ஹியர் அப்படின்ட்டு. ஹியர்ன்றது அது தனியாக இருக்குது, செட்டில். அடுத்து 2வது பார்த்தோன்னா குயர், நியர், இயர், ரொம்ப அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have a promise to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த ஸ்டான்ஸால் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்க, ஹீன்றது இங்கே யாரை ரெஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னாக்க குதிரை, ஹார்ஸ். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஹீ ரெஃபர்ஸ் டு ஓனர் ஆஃப் த வுட்ஸு. இங்கே வந்து ஹீ ரெஃபர்ஸ் யாருனாக்கா ஹார்ஸ், ரெஃபர்ஸ் டு ஹார்ஸ். அப்போ இது வந்து என்ன பண்ணுது குதிரை, ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் ஷேக், பெல்லை வந்து ஷேக் பண்ணுது. அதை தான் ஹார்னஸ்னால் மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன அப்படின்னாக்கா அந்த குதிரையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழுத்து முதல் அந்த உடம்பில் காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோலான ஆன கருவி, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, குதிரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கயிறு, அதைத்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெல், சின்ன சின்ன பெல்லு அந்த சைடில் கூட பீச்சஸில் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி பெல்லெல்லாம் வச்சு அவங்க கட்டியிருக்காங்க. அந்த பெல்லை வந்து ஷேக் பண்ணுது நம்ம குதிரை, ஹார்ஸு ஷேக் பண்ணி இவர்கிட்ட கேட்குற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. He gives his harness bells a shake to ask if there is some mistake. இங்கே ஏதோ மிஸ்டேக், இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்னாக்கா பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள், கேட்குது. He gives his harness bells a shake to ask if there is some mistake. இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்காரு, ஏதோ சம்திங் ராங். ஏன் இங்கே நிறுத்திருக்கிறாரு, அடடா என்னன்னு தெரியலையே, அதுவும் இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஷின் கேட்குற மாதிரி. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து கொஷின் கேட்குது. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்விப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இந்த இடத்துல அடுத்தது அங்கே என்ன 2 விதமான சவுண்டு கேட்குது. ஒன்று அந்த ஹார்னஸ் பெல் சவுண்டு, குதிரை எழுப்பக்கூடிய அந்த லாயத்திலிருந்து வரக்கூடிய மணி ஓசை. 2வது பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கே பாருங்களேன், அந்த காற்றில் மேலேருந்து வரக்கூடிய பனி துகள்கள், அதுதான் நம்ம சொன்னோம் அந்த இடத்துல டவுனி ஃப்ளேக்னால் பனித்துளிகள், இந்த ஸ்மால், வெரி ஸ்மால் பீசஸ். அது வந்து அப்படியே அந்த மெல்லிய அந்த பஞ்சு, இலவம் பஞ்சையெல்லாம் மேலே தூக்கி போட்டு அப்படியே மேலே பறந்து அப்படியே இதழ் மாதிரி அப்படியே வளைவாக நெளிஞ்சிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜு. அப்படியே பனி தூவுது மேலேருந்து அப்படியே அழகாக. இந்த ஒரு ஸ்டேஜ் அவர் பார்க்குறாரு, இது வந்து சவுண்டு கேட்குது. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு ஹியர் இமேஜரி. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட்
அண்ட் டவுனி ஃப்ளேக். அப்போ என்ன ஆகுது, மேலேருந்து வரக்கூடிய அந்த பனி இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம ஆர்த்தர் அப்படியே அதில் மெய் மறந்து போய் அதை பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இந்த காடு எப்படி தெரியுமா இருக்குது, அடடா என்ன ஒரு அற்புதமான, இதை பார்க்குறதுக்கே வந்து இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குதே, இந்த டார்க்கு அது டார்க்காகவும் இருக்குதே, சொர்க்கமே இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மெய் மறந்து போயிட்டு ஆர்த்தர் பார்த்துட்ருக்காரு. அழகாகவும் இருக்குது, லவ்லியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் டார்க்காகவும் இருக்குது, அண்டு டீப்பாகவும் இருக்குது, எப்படி அடர்த்தியாகவும் இருக்குது அந்த காடு. பட் ஐ ஹாவ் அ ப்ராமிஸ் டு கீப். இப்போ இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைன் சொல்லலாம் இவருடைய போயமில். நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு நிறைய போயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நேச்சர் போயிட்டு தான். இவர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருந்தார். சிட்டியில் இருந்தாலுமே வந்து ரூரல் லைஃப்பை தான் வந்து இவர் வந்து விரும்பினார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் எழுதக்கூடிய போயம் எல்லாமே வந்து ரூரல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் லைனில் எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள். பட் ஐ ஹாவ் அ ப்ராமிஸ் டு கீப் அண்ட் miles to go before I sleep and miles to go before I sleep. This is a very important line, you know that, because ஏன் அப்படின்னாக்கா நம்ம பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான லைன் இந்த லைன். அப்படி என்ன சார் இல்லை மீனிங் இருக்குது, அப்படி என்ன அதில் இந்த போயம் லைன் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னாக்க, நான் இதில் இந்த மீனிங்கை சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே வந்து இதை ஒரு டைரியிலையோ இல்லை நம்ம ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்லையோ எடுத்து வச்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனலான லைன் இது. நான் சொல்கிறாரு இவ்வளோது அழகையெல்லாம் பார்த்து ரசித்து மெய் மறந்து இங்கே நின்றுட்டு லாஸ்ட்டில் சொல்யூஷன் கொடுக்குறாரு பாருங்கள். ஐ ஹாவ் டு ப்ராமிஸ் டு கீப். நான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், டியூட்டி, செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன, நான் கடந்து போக வேண்டிய தூரம் மைல்ஸ் சொல்கிறாரு. மைல்ஸ்னால் நான் இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமே அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா நான் டைம் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வந்து போகணும். தூங்குறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா என்னுடைய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஆனால் அந்த ஸ்லீப் அப்படின்றதுக்கு தூங்குறது அப்படின்னு அர்த்தம். லிட்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் இம்ப்ளைடு ஆகும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ளைட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா டெத் அப்படின்ற ஒரு விஷயம். நான் சாகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க எது வேணாலும் இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள், நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டு ப்ராமிஸ் கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். He had a mind to adventure into the woods to seek the darkness and the depth of the woods. But his responsibilities, his work, his family and his commitment keep him from going away from the adventure to enter the woods. இந்த பாருங்கள், இந்த காடு வனங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிலாம் அந்த அழகை வர்ணிச்சுட்டு வந்தவர், எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நான் இறப்புக்கு முன்னாடியே செய்யணும். தட் இஸ் த எஸ்தட்டிக். இதை நான் வந்து இது ஒரு சூப்பர்ஃபிஷியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இது அந்த மாதிரி நான் வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாரு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ இருக்கலாம். இனிமேல் முதற்கொண்டு நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி, வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஹாவ் டு ப்ராமிஸ் டு கீப், என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆர்த்தர் வந்து இந்த இடத்துல இம்ப்ளை பண்ணுறாரு. அப்போது நம்ம சாகிறதுக்குள்ளே செய்ய வேண்டிய செயலும் இருக்குது என்னென்ன அப்படின்றத நம்ம தான் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இந்த லைன்ஸ், லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாரு. Thank you for watching this video. The next video is the figures of speech for the poem Stopping by Woods on a Snowy Evening. Like, share, comment. Do subscribe English with Maran. Thank you, students.